தன்னளவு காணாது தன்னளவு போதாது தங்க நகை பூட்ட வேணுமென்று காளி அந்த பெரும்பொலைய உரம் அவள் இசைக்குத்தான் தங்க நகை களவாண்டு தாலி கட்டி கொடுக்கணுமே கேட்டு வரும் மாப்பிளைக்கு கேட்டு வரும் மாப்பிளைக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணுமே காளி நல்ல பெரும்பொலைய கட்டி மகளுக்கு தங்க நகை களவாட மாந்திர மையெடுத்து மை போட்டு பார்க்க அவன் போட்ட மாந்திரத்தில் பொட்டார கரையதில் பகவதியா வாசலில் தடியம் பெட்டி சுடல பக்கம் 7 கிடாரம் திரவியந்தான் 7 கிடாரம் பல பெயலும் பார்க்க கண்டதொரு திரவியத்தை களவாட வேணுமென்று காளி பெரும்பொலை தம்பி மாற கூப்பிடு பதிமாட்ட பத்தி கேட்டு நந்தம்புணல் ஊரு விட்டு கிழக்க முகம் வாரா கள்ளரோடும் பாலத்தில தம்பி மாற ஒளிய சொல்லி பொதிமாட்ட நிறுத்துவார் அஞ்சன மையெடுத்து காளி பேரும் போல திரவியத்தை பார்க்க பூலுடையார் வாசலே சிவனடைந்த பெருமாள் தடியம் பெட்டி சுடலைக்கு சதிசாம ஆகுதையோ சதராட்டம் போடணும் தடியம் பெட்டி மாயாண்டி மையானம் போகணும் மாயானா சுடல மாண்டபிண தடியம் பெட்டி சுடலைக்கு நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் ஐயா சுடலைக்கு அது நடிச்சாம ஆகுதப்பா தடியம் பெட்டி முண்ட சுவாமி கொடி போட்டா கொடிய சாமா பேச்சி மவன் சுடலைக்கு சாமாதி சாமா சதிசாம வேலையாச்சி சதுராடு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்கு இடுகாடு போவேணும் நீ இறந்த பிண பேச்சி மாயா ஐயா சுடலைக்கு சதிசாமா ஆகுதப்போ சதுராடு கச்சா வரைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்சு தடியம் பெட்டி மாயான் சல்லடமும் குல்லா தாமரக்க மணி அழகு தடியம் பெட்டி சுடலைக்கு 7 மணி வல்லையம் இடுப்பல் ஒரு சல்லடம் தடியம் பெட்டி சுடலைக்கு வேள தவறுதப்போ வேள நீ வேட்டையாடு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் சமாகுதப்பா யாதாளி பாடு நேரம் கொடிய சமன் தவறுதப்பா தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் அடடே சுடலைக்கு
போடு நேராச்ச கொலக்கரஞ்சாலக்காரன் பொல்லாத சுடலையும் நம்ம ஐயானம் போக போறான் மாண்ட பிணம் கலக்க போறான் சுடலை இடுகாடு போக போறான் எங்க பேச்சி மாவன் இறந்த பிணத்தை திங்க போறான் பெட்டி சுடலைக்குத்தான் மையான கரையிலதான் இப்ப ஒரு திக்கு ஒரு மகளா சுடலைக்கு உருக்கமா வளர்ந்தவளா ஏன் தாயாதல மகளா எங்க தடியம்பட்டி சுடலைக்குத்தான் அவ தல பிள்ளை ஜூலியவா அவ ஆளு வண்டி எருவிலதான் ஏ சுடலைக்குத்தான் இடம் இருந்து வேவுதாள போலுடையார் வாசலேல அவதி மவன் தவதிநாத அண்ணாவி சிவபெருமா பிரம்மசக்தி வேட்டியம்மா பொண்ணு முத்தி இருளப்பேனா பலவேஜ காரணம்மா ஐயா சுடலையும் ஐயா வந்த விவரங்கள அவையதில பாட போறோம் அறிந்து நாங்க பாடினாலும் அறியாம பாடினாலும் தெரிந்து நாங்க பாடினாலும் தெரியாம பாடினாலும் ஆறு பிழை 100 குற்றம் ஆறு பிழை 100 குற்றம் எங்களை ஆதரித்து அனுப்ப வேணும் தடியம்பெட்டி சுடலையா ஒன்போகளை பாடும் போது ஏன் ஆகாது தந்தடுமாறாம ஏன் நற்கூறலும் அங்கிடாம நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு நினைவருள வர வேணும் நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலரும் பகலும் நாடு பகலும் நாடு வாட மழை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி புஞ்சி பூக்கு நாடு பூக்கும் நாடு இருவாச்சி விளையும் நாடு விளையும் நாடு வெளியிருந்து கீதம் பாடும் கீதம் பாடும் மயிலிருந்து நடனம் ஆடும் நடனம் ஆடும் மாதம் 1 மழை பொழியும் மழை பொழியும் வருடம் 30 நெல் விளையும் நெல் விளையும் உலகத்தில உயர்ந்த நாடு உயர்ந்த நாடு எந்த தேசமானால் தேசமானா கட்டு ஒரு கலங்கானோ கரங்கானோ கதிர் வழக்கு நெல் விளையோ நெல் விளையோ நெல் விளையோ கயத்தாருமா நகரந்தானே நகரந்தானே நெல் விளையோ கயத்தாருமா நகரந்தானே
யாரெல்லாம் ஆண்டு வரார் ஆத்த எங்க தரல் வளைஞ்சு அதுல ஒரு கோட்டை போட்டு ஐவர் நல்ல ராஜாக்களும் ஆனந்தம் ஆண்டு வரா நகரதில ஐவர் ராஜாக்களா வெட்டும் பெருமாள் ராஜாவாக சூர பெருமாள் ராஜாவாக சுந்தரபாண்டிய ராஜாவாக வீரபாண்டிய ராஜாவாக எல்லாத்துக்கும் இளைய தம்பி ஆசாவ பெருமாள் நகரதில ஐவர் ராஜாக்கல்ல எல்லாத்துக்கும் முத்தவரா வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரலட்சுமி பின்னால விதமுடனே மனமுடித்து வெட்டும் பெருமாள் ராஜாவாகும் வீரலட்சுமி பின்னாலும் கதமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வரும் ராஜாவுக்கு மந்திரியான் தலையாரியா மற்ற உள்ள தைனியமோ மற்ற உள்ள தைனியமோ நல்ல ராஜாவுக்கு கண்டர்கள் அந்த தலையாரியா காவலரா ஐவ நல்ல ராஜாக்களும் நீதி முறை தவறாம நேர்மையோடு ஆண்டு வாரா மன்னனே கொந்தவியர்க்கும் பந்தடி மேடைகளா
படித்தலமா ஒட்டகை பூஜாவடியா 9ஆம் படித்தலமா ஓலை பூஜாவடியா 10 நல்ல படித்தலமா படித்தலமா பளிங்கு வர்ண மேடைகளா மேடைகளா படித்தலமா கயத்தாருமா நகரத்தை அமையா 5 நல்ல ராஜாக்களும் நீதியோடும் நேர்மையோடும் நீதி முதை தவறாமல் ஆண்டு வாரார்கள் 5 ராஜாக்களில் எல்லாத்துக்கும் மூத்தவர் வெட்டும் பெருமாள் ராஜா வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரலட்சுமி பெண்ணாலை மாலையிட்டு மணமுடித்து மன்னனும் தேவியுமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டு வாரார்கள் அந்த வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு அடுத்த தம்பியான சூரபத்ம ராஜா என்றும் சுந்தர பாண்டிய ராஜா என்றும் வீரபாண்டிய ராஜா என்றும் எல்லாத்துக்கும் இளைய தம்பி சேவக பெருமாள் ராஜா இப்பேர் பெற்ற 5 ராஜாக்கள் 5 பேர்களும் கயத்தாரமா நகரத்தில் கண்ணியம் தவறாமல் கட்டுடனே ஆண்டு வாரார்கள் அடடே ஆண்டு வரும் ராஜாவுக்கு 1000 பசுமாடுகள் அரண்மனையில் இருக்குதையோ 1000 பசுக்களையோ மேய்ப்பாளி மேய்த்து வாரான் பசுகளையோ அப்பேற்பட்ட பசுக்களைதான் உற்றதொரு மேய்ப்பாடி மேய்த்து வருங்காலத்தில 1000 பசுக்களில அதுல ஒரு காரம்பசு 12 வருடமாக அமரலாக அப்பேற்பட்ட காரம்பசு 13ஆம் வருஷத்தில காரங்கனை ஈண்டிடுமா ஈன்றதொரு நாளையில காரங்கன்னு ஆனதற்கு அது 16 நாள் வரைக்கும் பாலது தங்கொடுக்குதையா 17ஆம் நாளையில ஆரம்பசு கன்றுக்குத்தான் பாலது தான் கொடுக்காம கன்ற மாடு எத்துதையோ ராஜாவுக்கு
1000 குப்பை மாடுகள். குப்பை மாடுகள். அந்த 1000 குப்பை மாட்டுல அதுல ஒரு காராம்பசு. காராம்பசு. அந்த காராம்பஸ் ஆனது 12 வருடமாக பாரமலடா இருக்கு இருந்தது. அப்படி பாரமலடா இருந்த காலத்தில் ஆண்டவன் பகவானுடைய அருளாலை 13வது வருஷத்தில் ஒரு காராங்கண்ணை ஈன்றெடுத்தது. அந்த ஐவராஜா காராங்கண்ணானது 16 நாள் வரைக்கும் கன்றுக்கு பால் கொடுக்கிறது. 17வது நாளையில் கன்று குட்டிய பால் கொடுக்காம எத்தி மிதிக்கி இதை அறிந்த உற்ற மேய்ப்பாளியும் காராங்கண்ணுக்கு பால் கொடுக்காம காராம்பசி எத்துத. இப்படியே காராங்கண்ணுக்கு பால் கொடுக்காம போனால் இந்த காராங்கண்ணி இறந்து மடிஞ்சிருமே. இந்த உற்ற விஷயத்தை நம்ம ஐவராஜாட்ட சொல்லாம இருந்தோம்னா நம்மள ஆக்கினியம் பண்ணியே தீர்த்துருவார என்று அந்த உற்றதோர் மேய்ப்பாளியும் காராம்பசு பக்கத்திலே செம்பு கொடுத்து தூக்கி கொண்டு பால் கறக்க போகும்போது காராம்பசு ஆனது ஒட்டதொரு மேய்ப்பாளிய ஒட்டதொரு மேய்ப்பாளிய உதைத்து அங்க தள்ளுதையா. நிலைமைகள மேய்ப்பாளியும் கண்டபாது கால நல்ல பொழுதில 1000 ஆடுகளை மேய்ச்சலுக்கு பத்தனுமே. பட்டி நல்ல தொழுதிறந்து ஐயா பட்டி நல்ல தொழுதிறந்து அதே பசுவ மாட்ட 10 தானே. பசுவ மாட பத்திக்கிட்டு எங்கே எங்கே வாராரானார். கயத்தாருமா நகர விட்டு ஆத்திகுளம் பாதையாக மானங்காத்தான் தன்னதியில உச்சி பரம்பிலதான் மாடுகளை மேய்க்கும் போது என்ன நடக்குதானா பள்ளத்து வயலில்தான் பசுவ மாட மேய்க்கான மேய்த்து வரும் காலத்தில ஒட்டதொரு மேய்ப்பாளியும் ஒன்னங்க உணவு வந்து உணவுகளை கொண்டு வந்து காராஞ்செடி மூட்டதில கஞ்சிய தந்தரக்கான உற்றதொரு மேய்ப்பாளியும் ஆனங்காத்தான் உச்சி பரம்புல 1000 பசுவ மாட்டுக்களையும் பட்டியாக தொழு அமர்த்தி அந்த உற்றதொரு மேய்ப்பாளி காராமூடு செடியில் பக்கத்திலே வந்து கொண்டு வந்த சாதங்களை எல்லாம் இறக்கி வைத்தோ ஆகா நேரமும் ஆகுதே என்று கொண்டு வந்த சாதங்களை எல்லாம் உற்றதொரு மேய்ப்பாளி உண்ணுனான். அந்த உணவை எல்லாம் உண்ட காலத்தில் உற்றதொரு மேய்ப்பாளியும் காராஞ்செடி மூடதில வட
வடக்க அங்க தலைய வச்சு தெக்க நல்ல காலை நீட்டி பசுமைக்கும் மேய்ப்பாளியும் படுத்துறங்க வேணும் என்று காராமூட்டு செடியதில அடடே கண்ண சந்து உறங்குதான கண்ணசந்து உறங்கும் போது ஒற்றதொரு மேய்ப்பாளிக்கு பொல்லாத கனவுதான மேய்ப்பாளி கனவுலதான் பொல்லாத கனவு எல்லாம் கண்டானே மேய்ப்பாளியும் எப்பேற்பட்ட கனவு ஆனால் உப்பாட்டங்கரையதில மேலப்புறம் தன்னதில வட்டப்பாற பக்கத்தில சங்கமூடு தன்னதில கரையாம்புத்து வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட கரையாம்புத்தி 5 தலை நாக வந்து காராம்பசு மடுவிலதான் அவன் பால இருந்த கனவு கண்டான் பால இருந்த கனவு கண்டே விட்டதொரு மேய்ப்பாளியும் பதறி அங்க எழுந்தரித்து முழித்து அங்க பார்க்கும் போது பள்ளத்து வயலிலதான் பசுவ மாடு மேயுதையோ உள்ளத்தில என்னதான உச்சி மதியமாச்சு ஒரு சாஞ்ச நேரமாச்சு இப்பேற்பட்ட நேரத்தில நம்மளோட மாடுகளை கயத்தாறுமா நகரத்தில வனவாசங்கசமதியில தண்ணி தான காட்டணுமே மேய்ப்பாளியும் உச்சி நல்ல பரம்பு வேட்டு கயத்தாரமாம் பாதைக்குத்தான் உப்பாத்தங்கரையதில பசுவ மாட பத்திவா உப்பாத்தங்கரையதில பசுவ மாட மேய்க்கும் போது வனவாசங்கசத்திலதான் அப்பேற்பட்ட காராம்பசு தண்ணி அது அருந்துதையோ தண்ணி அது அருந்தும் போது 1000 பசுக்களையும் மானங்காத்தான் உச்சி பரம்பிலே மாடு மேய்த்து உச்சி மதியம் ஆயிடுது இந்த மதியத்துல நம்ம 1000 பசுக்களையும் கொண்டு போய் கயத்தாறுமா நகரத்துல உப்பாத்தங்கரையில தண்ணி காட்ட வேணும் இந்த வெயிலில நம்ம பசுவ மாட்டுக்கு தண்ணி தாவுடைய தீக்கணும் என்று அந்த உற்றதோறு மேய்ப்பாளியும் கயத்தாறுமா நகரத்தில் உப்பாத்தாங்கரைக்கு வந்தார். அப்படி உப்பாத்தாங்கரத்தில வனவாசங்கசத்தில கட்டப்புலி பக்கத்தில அந்த கசத்திலே தண்ணீர் அருந்த வச்ச மாடுகளை உப்பாத்தாங்கரையிலே பட்டித்தொழு அமைத்தார். இப்படி உப்பாத்தாங்கரையிலே பட்டித்தொழு அமைத்த காலத்தில் புளியமரந்தன்னதில விட்டதொரு மேய்ப்பாளியோ கண்ணஜர வேணும் என்று புளியமரம் பக்கத்தில
மேய்ப்பாளியும் வருவானா புளிய மரம் அடியதில அவனும் கண்ண சந்து உறங்குவானா உறங்கும் போது 1000 பசுவதில அதுல ஒரு காராம்பசு அதிசயம் நடக்குதையா அது குப்பத்தை மாட்ட விட்டு அது எங்க வருகுதானால் ஏ உப்பா தங்கரையதில வருகுதையோ மட்டப்பாற பக்கத்தில சங்கமூடு தன்னதில காராம்பசு ஆனதுதான் கிழக்கு முகம் நின்று கொண்டு காலரண்ட நெரிக்குதையோ மடுவங்க நெரிக்கும் போது தன்னால பால் கறந்து அந்த புத்துக்குள்ள விடுகுதையோ தான் 1000 ஆட்டையும் தான் அந்த மேய்ப்பாளி பத்தி வாரா பசுவமாடை பத்தி கயத்தாறுமா நகரத்தில் ஐயா ஐவராஜா அரண்மனைக்கு பத்தி வந்தார்கள். அந்த ஐவராஜா அரண்மனையிலே பட்டி தொழுவில 1000 பசுவமாட்டையும் பட்டி தொழுவிலை அமர்த்தினார். அமர்த்தி வந்த காலத்தில் எங்கள் உற்றதோறு மேய்ப்பாளியும் இந்த காராம்பசு பக்கத்திலே வந்து கன்றுக்கு பால் கொடுக்கா இல்ல கால் கொடுக்காம கன்றை எத்தி உதைக்கா என்று அறியணும் தெரியணும் என்று வேண்டுமென்று எங்க உற்றதோறு மேய்ப்பாளி காராம்பசு பக்கத்திலே கன்றை அவித்து விட்டார். அந்த கன்றை அவித்து விட்ட உடனே கன்றானது சீறி பாய்ந்து தாயான காராம்பசு பக்கத்திலே வந்ததோரு காராங்கன்று தாயினுடைய காராங்கன்றுடைய மடுவிலை வாய வச்சது. அந்த காராம்பசு வலது காலாலை கன்றை எத்தி உதைச்சது. ஆகா இந்த காராம்பசு அன்னைக்கும் பால் கொடுக்கல இன்னைக்கும் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம இருக்க நம்மளாவது மறுபடியும் போய் பால் கறந்து பாப்போம் என்று செம்பு குடம் எடுத்து உற்ற மேய்ப்பாளி பால் கறக்க வாரான். இவனை கண்டவன காராம்பசு முறைச்சு பாக்கு இவனை கண்ட அந்த காராம்பசு முறைச்சு பார்த்து மின்னும் பின்னுமா குதிக்கி அப்படி சீறி பாஞ்சு நிக்கிறது. இந்த காராம்பசு பக்கத்திலே போய் மேய்ப்பாளி காராம்பசு மடுவிலை கைய வச்சான். அவனையும் ஒரு எத்து சரியா உள்ள எத்து விலாவோடு எத்தி மிதிக்கி இப்பேற்பட்ட விவரத்தை இப்பேற்பட்ட அதிசயத்தை நம்ம ஐவராஜாட்ட போய் சொல்லணும் என்று விட்டதோரு மேய்ப்பாளி எங்க வாரானால் ஐவராஜா கோட்டைக்கு தான் மேய்ப்பாளியும் வாரான ஐயாவே அரசமன்னா நம்மளோட அரண்மனையில் காராம்பசு ஆனது 16 நாளாக கன்றுக்கு தாம் பால் கொடுக்க முடியாம நிக்குதையோ பால் கறக்க போனாலும் செம்பையங்க உதைக்குதையோ என்று உற்ற மேய்ப்பாளி ஐவராஜா
ராஜாட்ட வந்து சொல்லுதார். எல்லாத்துக்கும் பெரிய வெட்டும் பெருமாள் ராஜா இடத்திலே சொன்னார். எங்க வெட்டும் பெருமாள் ராஜா மேப்பாளிட்ட கேட்காரு. என்ன கேட்கிறார்? ஏ அப்பா மேப்பாளிய ஒரு நாளும் இல்லாத அதிசயத்தை வந்து சொல்லுதியப்பா. எதனால காராம்பசுக்கு கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கல என்று கேட்டார் வெட்டும் பெருமாள் ராஜா. அப்பன் சொல்லுதான் உற்றதொரு மேய்ப்பாளி. என்ன சொல்றார்? ஐயா 16 நாளாக பசுவ மாடு கண்ணுக்கு பால் கொடுக்கலையா. ஏ 16 நாளா பால் கொடுக்கறன்னு சொல்லுதியப்பா. என்னைக்காவது சொன்னியா? அவராதி வந்து சொன்னியாப்பா. 16 நாள் கழிஞ்ச பிறகு வந்து கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கலன்னு சொல்லுதியா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி இருந்திருப்பேன், இவ்வளவு தெம்புல இருந்திருப்ப என்று வெட்டும் பெருமாள் ராஜா கோபம் கொண்டு கஞ்சி வந்து அந்த மேய்ப்பாளிய சத்தம் போட்டார். இப்படி சத்தம் போட்டு இருக்கும்போது எங்க வெட்டும் பெருமாள் ராஜா தம்பிமார்கள் 4 பேரும் கூடி ஏ மேய்ப்பாளிய 1000 பசுக்களிலே காராம்பசு மட்டும் பால் கொடுக்கலன்னு சொல்லுதியப்பா. இந்த அதிசயத்தை 2 நாளுக்குள்ள சொல்லலையே. ஆனால் உன் தலையை அறுத்து தீர்த்துருவோம் என்று எங்க மேய்ப்பாளி இடத்திலே ஐவராஜாக்கள் சொன்ன பொழுது ஆமையா எங்க விட்டதொரு மேய்ப்பாளி ஐவராஜாவுக்கு பயந்து அடடே எங்கே வாரானோ. மறுநாள் காலையில 1000 பசுக்களையும் பட்டி எங்க தொழுதிறந்து பசுவ மாட பத்துதானே கயத்தாரமா நகர விட்டு ஆத்திகுளம் வருகுதார மானங்கத்தான் தன்னதியில உச்சி பரும்பிலதான் மாடுகளை பட்டி போட்டு மேய்ப்பாளி இருந்த போது காராமூடு செடியதில மேய்ப்பாளியும் இருக்கான. காராமூட்டு செடியில வந்து இருந்துகிட்டு இப்பேற்பட்ட அதிசயத்தை நம்ம பார்க்காம போனோம்னா ஐவராசா நம்மளை வெட்டி தீர்த்துருவார்கள். இந்த அதிசயத்தை நம்ம பார்த்து போக வேணும். இதை அறியாம தெரியாம அரண்மனைக்குள்ள நுழைய முடியாது என்று விட்டதொரு மேய்ப்பாளியும் காராமூட்டு செடியில அந்த 1000 பசுக்கள் நிக்கும் போது அந்த காராம்பசு கண்ணு மேலதான் கண்ணா இருக்காரு. இப்படி கண்ணாக இருக்கும் பொழுது உச்சி மதியம் ஆச்சு ஒரு சாஞ்ச நேரமும் ஆச்சு. இப்பேற்பட்ட பள்ளத்து வயலை விட்டு நம்ம கயத்தாறுமா நகரத்துல உப்பாத்தாங்கரையில போய் நம்ம மாட்டுக்கு தண்ணி காட்ட வேணும் என்று விட்டதொரு மேய்ப்பாளி பசு மாட்டையெல்லாம் பத்தி உச்சி பரம்பு விட்டு மானங்கத்தான் பாதை விட்டு அத்திகுளம் பாதையாக கயத்தாறுமா நகரத்துக்கு ஒப்பாத்தங்கரையதில கட்டப்புளி பக்கத்தில வனவாசங்கஜத்துக்குத்தான் பசுவ மாடை பத்தி வாரா ஒப்பாற்றங்கரையதில அது கட்டப்புளி பக்கத்தில பசுவ மாடு வார போது கட்டப்புளி தன்னதியில பசுவ மாட பட்டி போட்டு விட்டதொரு மேய்ப்பாளியும் புளிய மரம் தன்னதியில காராம்பசு கண்ணுமாக காத்திருக்க மேய்ப்பாளியும்
வந்திருக்கும் நாளையில காரம்பசு ஆனதுதான் அதிசயம் நடக்குதையா அப்பேற்பட்ட காராம்பசு குப்பை விட்டு ஒதுங்குதையா எங்க எங்க வருகுதானா ஒப்பாற்றங்கரையதில மேல்புறமா வருகுதையா ஏ வட்ட பர பக்கத்துக்கு ஏ பக்கத்துக்கு காரம்பசு வருகுதையா காரம்பசு வருகுதையா அப்பேற்பட்ட காரம்பசு வட்ட பல தன்னாதில எசக்கமுடு தன்னாதில கரையாம்பத்து வளர்ந்துருக்கு அப்பேற்பட்ட புத்திலதான் காரம்பசு ஆனதுதான் கிழக்கு முகம் நிற்குதையா கிழக்கு முகம் நிற்கும் போது காரம்பசு ஆனதுதான் மடுவத்தான் நெரிக்குதையா காலால நெரிக்கும் போது சங்கமுடு தன்னாதில கரையா நல்ல புத்திலதான் காரம்பசு ஆனதுதான் தன்னால பால் கறந்து புத்துக்குள்ள ஊத்துதையா அப்பேற்பட்ட விவரங்களை யாராரு கண்டாரானா உற்றதொரு மேய்ப்பாளி காரம்பசு முன்னால மேய்ப்பாளியும் வாரா மேய்ப்பாளியும் வார போது காரம்பசு ஆனதுதான் காரம்பசு உப்பாற்றங்கரையில வட்டப்பாறை தன்னதில சங்கமுட்டு பக்கத்திலே கரையாம்புத்திலே தன்னால பால் கறந்து கொடுப்பதை இங்க உற்றது ஒரு மேய்ப்பாடியும் கண்ணால் கண்டு அவன் இந்ததொரு விவசாயத்தை எல்லாம் தன்னுடைய ராஜா இடத்திலே சொல்லணும் என்று உற்றதொரு மேய்ப்பாளி எங்க வாரானா பசுவமட பத்தி கொண்டு உப்பாத்தங்கரையோ விட்டு கயத்தாரும் அரண்மனைக்கு கயத்தாரும் அரண்மனைக்கு பசுவமட பத்தி வாரா பத்தி கொண்டு பட்டி நல்ல தொழுதிறந்து பசுவ மாட்ட அடைக்கான கண்டாதொரு அதிசயத்தை மன்னனிடம் சொல்லணுமே என்று சொல்லி மேய்ப்பாளியும் ஐவராஜா இடத்துக்கிட்டான் மேய்ப்பாளியும் அழிவாரா ஐயா விராஜமன்னா கண்டதொரு அதிசயத்தை மன்னனிடம் சொல்லணுமே ராஜாதி ராஜமன்னா வெட்டும் பெருமாள் ராஜாவே கொண்டு வந்த செய்தி ஒண்ணு ஐயாவே ராஜமன்னா எந்த ராத்த கேளுங்கய்யா 1000 பசுவிலதான் அதுல ஒரு காரம்பசு உப்பாத்தங்கரையதில மேல்பூரம் தன்னதில வட்ட பார பக்கத்தில எசங்க மூட்டு செடியதில
கரையாம்புத்து வளர்ந்திருக்கு கரையா நல்ல புத்துக்குள்ள காராம்பசு பால் கறந்து தன்னால ஊத்துதையோ இப்பேற்பட்ட செய்திகளை மேய்ப்பாளியும் சொன்ன போது வெட்டும் பெருமாள் ராஜா தானே வெட்டும் பெருமாள் ராஜா இடத்திலே உற்றதொரு மேய்ப்பாளி ஓடி வந்து விவரம் சொல்லுதார்கள். ஐயாவே வெட்டும் பெருமாள் ராஜா ராஜாவே நம்ம காராம்பசி மடுவில யாரோ பால் கறந்து கள்ளத்தனமா விற்காமனு நினைச்சிருந்தோம். ஆனால் இப்பேற்பட்ட விவரங்களை நான் கண்டு வந்த செய்தி என்ன தெரியுமா? என்னப்பா? நம்ம காராம்பசு ஆனது உப்பாற்றங்கரையில மேலப்புறத்துல வட்டப்பாறை இருக்கு இருக்கிறது. இப்பேற்பட்ட வட்டப்பாறையில எசங்கஞ்செடி முளைச்சிருக்கு. இந்த எசங்கஞ்செடியில ஒரு கரையாம்புத்தமும் முளைச்சிருக்கு. இப்பேற்பட்ட கரையாம்புத்துல உச்சி மதியத்தில நம்ம காராம்பசு தன்னால பால் கறந்து கொடுக்கு என்று மேய்ப்பாளி சொன்ன உடனே வெட்டும் பெருமாள் ராஜா நம்பல. ஏ மேய்ப்பாளிய தன்னால பசுவ மாடு எந்த காலத்துல பால் கறந்து கொடுத்தது? பால் சுரந்து கொடுத்தது. நீ யாருட்ட காதுல பூசுத்த நினைக்க? யார்கிட்ட போய் சொல்லுதப்பா? நான் ஐவராஜாவுக்கு எல்லாத்திலையும் மூத்தவன். எல்லாத்தையும் மூத்தவன் என்ன ஏமாத்த உன்னால முடியாது. போ. அதனால நீ கண்டு வந்த செய்தி உண்மையா பொய்யா? பொய்யா தெரியணும்லப்பா. நான் உன்னையும் நம்பணும். நீ கொண்டு வந்த செய்தியை நான் நம்பணுமே. ஆனால் என்னுடைய காவலர் யாவலர்களே எல்லாம் அந்த உப்பாத்தாங்கரைக்கு கூட்டு போய் அந்த காராம்பசு பால் கொடுத்த இடத்துல எப்படியும் பால் படிஞ்சு இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும்ல. அதுல ஒரு சொலவு பாலை அந்த படிஞ்சிருக்கும் மண்ணை மம்பட்டியை கொண்டு வெட்டி எடுத்து வா வாங்கப்பா. அப்ப நான் உன்னுடைய உண்மையை நம்புதேன். நம்பிக்கிடுதான் போ என்று ஐவராஜாவில் பெரியவர் வெட்டும் பெருமாள் ராஜா சொன்ன பொழுது ஆமையா அந்த வார்த்தை காதில் கேட்டு வெட்டும் பெருமாள் ராஜா மந்திரிய தலையாரிய மன்னனவன் அழைத்த போது மந்திரிய தலையாரிய மன்னம்பக்கம் வருவாரா கொண்டு வந்த செய்திகளை அறியணும். அப்பா மந்திரி தலையாரியா இந்த உற்றதொரு மேய்ப்பாடி காராம்பசு பால் தன்னால கறக்குன்னு சொல்லுதாரப்பா. இப்பேற்பட்ட விவரங்களை நீங்க அறிந்து வர வேணும் என்று சொன்ன போது மந்திரியும் தலையாரியோ மம்பட்டிய கையில் எடுத்து கூடைய
வாசல் விட்டு எங்கே வாராரானா அந்த உப்பாத்தங்கரையதில மேல்புறமா வருவாரா மேல்புறத்து பக்கத்தில வட்டபரதன்னதில காராஞ்செடி மூட்டு பா மந்திரியும் வருவார் மந்திரியும் தலையாரி காராஞ்செடி தன்னதி கரையாம்புத்து பக்கத்தில் காராம்பசி பாலது உறந்திருக்க கண்டா உறந்திருக்கும் இடத்தில மந்திரியும் தலையாரி மம்பட்டிய கையிலெடுத்து மம்பட்டியால் வெட்டும் போது கரையாம்புத்து தன்னதியில மம்பட்டியால் வெட்டும் போது உதிரம் அங்க கொட்டுதையோ மந்திரியும் தலையாரியோ கண்ணால் கண்டு ராஜனிடம் சொல்லணும் மன்னனுட பக்கத்தில் மந்திரியும் வருவாரா அரச மன்னன் பக்கத்துக்கு அந்த தலையாரியும் வருவாரா மந்திரியும் வரபோது ஐயாவே அரச மன்னன் ராஜமுடி மன்னனையோ நீங்க சொன்ன பிறகா வட்டப்பாற போனோம் ஐயா அப்பேற்பட்ட பாறையில சங்கமூடு முளைச்சிருக்கு கரையாம்புத்து வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட புத்திரதான் காராம்பசு பாலதுதான் படிஞ்சிருக்க கண்டோமையா படிஞ்சிருக்கும் இடத்திலதான் மம்பாட்டிய கையிலெடுத்து மந்திரிமார் வெட்டும் போது அப்பேற்பட்ட புத்திலதான் உதிரமங்க கொட்டுதையா உதிரமங்க கொட்டும் போது பயந்து நாங்க வந்தோம் ஐயா இப்பேற்பட்ட அதிசயத்தை அரசமன்னம் பார்க்கணுமே மந்திரியும் தலையாரியோ மன்னனிடம் சொன்ன போது மன்னனான ராசமன்ன அந்த வார்த்தை காதில் கேட்டு அரண்மனை வாசல் விட்டு கயத்தாரும் நகரத்தில உப்பா தங்கரையதில மேலாபூக்கம் தன்னதில வட்டப்பாற பக்கத்துக்கு வாராறு ராஜாக்களும் பக்கத்துக்கு ஐவராஜா கூட்டமெல்லாம் வந்து அந்த வட்டப்பாறையிலே சங்கமொட்டு பக்கத்திலே கரையாம்புத்தை கண்டார்கள் அந்த கரையாம்புத்தை பார்க்கும் பொழுதோ ஐயோ உதிரமாக வருவதை கண்ட ஐவராஜா மட்டும்
மந்திரி தலையாரி இடத்திலே சொல்லுதார்கள் ஏ ஐயாவே மந்திரி தலையாரிய காராம்பு புத்துக்குள்ளே இருந்து பெத்த வருது. ஆனால் இது தெய்வமாகத்தான் இருக்க முடியும் அப்பா. இது தெய்வமாக இருந்ததே. ஆனால் இந்த வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு 12 வருடமாக மதலை செல்வம் இல்ல. இது உண்மையாக தெய்வமாக இருந்ததே. ஆனால் என்னுடைய மனைவியான வீரலட்சுமிக்கும் இந்த வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் இது குழந்தை செல்வத்தை கொடுத்ததே. ஆனால் இது உண்மையாக தெய்வமாக இருந்ததே. ஆனால் நான் கோயிலை கட்டி வைத்து கொடிமர நட்டி வைக்கேன் என்று எங்க மந்திரி மஜடமதி ஐவராஜா சொன்ன போதே அன்னைய தினமதி வெட்டும் பெருமாள் ராஜாதான் அரண்மனைக்கு வார போதே அவருடைய மனைவிதான வீரலட்சுமி பெண்ணாலோடு கோதண்ட ராமராலும் அகிலாண்ட ஈஸ்வரியா அவருடைய கிருபையால அன்று மவ குழி மறந்தால்